தாய்மொழி தமிழை முதற்கண் விழித்தவளாக மனுநீதி கண்ட சோழனோ செவி சக்கரவர்த்தியோ பாண்டிய மன்னனோ என நீதிநெறி தழுவாது தீர்ப்பளிக்க காத்திருக்கும் நடுவர்களுக்கு அன்பு வணக்கம். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன். அத்தகைய கற்றோர் பெருமையினை இங்கு பேசலாம் என விளைகிறேன். இன்றைய உலகின் இன்றியமையாத ஒன்றாக திகழ்வது யாதெனில் கல்வியே ஆகும். எந்த ஒரு சமூகத்தினரும் இக்கல்வியை கற்பதிலிருந்து விலகிச் செல்வது இன்றைய நவீன உலகில் மிகவும் அரிதாக காணப்படுகின்றது. ஏனெனில் கல்வியின் சிறப்பை அனைத்து சமூகங்களும் புரிந்துள்ளன. இதனால் தான் கல்வியானது மனிதனின் அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது. இக்கல்வியை கற்றவருக்கு இருக்கும் பெருமையோ அளவில்லாதது. கற்றவரின் பெருமை பற்றி கூறும்போது கற்றவர் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர் பிற சமூகத்தால் மதிக்கப்படுகிறார். இதனையும் திருவள்ளுவர் மிகவும் அழகாக வர்ணிக்கிறார். யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என குறிப்பிடுகிறார். ஒருவன் தான் எவ்வளவு கல்வி கற்றாலும் அதனை செயல் வடிவில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் கற்ற கல்வியின் பயன் அவனுக்கு கிடைக்கும். இல்லாவிடில் அவன் கற்ற கல்வியின் பயன் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதனையும் திருவள்ளுவர் தனது திருக்குறளில் கல்வி எனும் அதிகாரத்தின் 1ஆம் குறளில் மிகவும் தெளிவாக வர்ணிக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கூறுவதிலிருந்தே நாம் விளங்கிக் கொள்ளலாம். எண்ணென்று சொல்லப்படுவதும் எழுத்து என்று சொல்லப்படுவதும் இவை இரண்டினையும் அறிந்தோர் சிறப்பு மிக்க மக்களின் உயிர்களுக்கு கண் என்று சொல்லப்படுவர். கண்ணுடையர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையர் கல்லாதவர். கல்வியுடையவர் எல்லா மக்களிடமும் நன்றாக பழகிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடன் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வதையே விரும்புவர். இவர்களை பிரிக்கின்ற போது இனி நாம் எப்போது மீண்டும் சேர்வோம் என்ற நினைவிலேயே பிரிகின்ற தன்மை கற்றவரிடம் இருக்கும் தன்மையாகும். மனிதன் ஆயுள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்க மறுப்பவன் வாழ மறுப்பவன் ஆகிறான். கல்விக்காக உயிர் கொடுத்தோர் என்றும் மரணிப்பதில்லை. தான் இன்புறுவது உலகின் பிறர் கண்டு காமொருவர் கற்றறிந்தார். ஒருவன் தான் கற்ற கல்வியின் இன்பத்தை உணர்ந்தானாயின் அவன் மீண்டும் மீண்டும் கற்பதையே விரும்புவான். ஆகையால் நாமும் நமது வாழ்வில் நன்றாக கல்வியை கற்று இருளுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவோமாக என கூறி என் சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.